ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2025 வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை துதிக்கும் வண்ணமாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவர் நாமம் மிகவும் பெரியது, அவர் நாமம் மிகவும் மேலானது. இந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 1-10 வரையிலும் எதிர்பாருங்கள் என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் 2 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உடைய வேதத்தை அப்போஸ்தலர் 3க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். வசனம் 1-10 வரையிலும் படிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த பகுதியை நாம் தியானிக்கிறது முன்பதாக இதனுடைய பின்னணியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து ஜனங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேற போகிறதான போது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் வரையிலும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வருகிறதான போது பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்ததான போது சகல ஜனங்களும் சீஷர்கள் எல்லாருமாக மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவ நோக்கி முறையிடுகிறார்கள். தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. ஒவ்வொருவரும் வெவ்வேறான பாசைகளிலே பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒருவன் பேசுகிறது மற்றவனுக்கு புரியவில்லை. அந்நிய பாசைகளிலே இவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். 2வது அதிகாரம் 43வது வசனத்தில் வருகிறதான போது அங்கு அநேக விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் இந்த அப்போஸ்தலர்களால் நடைபெறுகிறது. இப்போது நாம் 3வது அதிகாரத்தில் வருகிறதான போது பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவாலயத்திற்கு கடன் செல்லுகிறார்கள். கடன் செல்லுகிறதான போது ஒரு சப்பானி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அளிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தான் நாம் இதிலே பார்க்க முடியும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்ன என்கிறதை ஒரு சில வார்த்தைகளிலே நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 1 படிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். வசனம் 1 நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், ஜெப வேளை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படியாக ஆலயத்திற்கு கடன் செல்லுகிறார்கள். எப்போது அவர்கள் ஜெபிக்க கடன் செல்லுகிறார்கள்? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஜெபிக்கிறதற்கு கடன் செல்லுகிறார்கள். யூதர்கள் கடைபிடிக்கிறதான அந்த 3 வேளை ஜெபத்தை இவர்கள் பின்பற்றி இருக்கலாம். சங்கீதம் 55:17 சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லி. தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறதான போது தானியேல் 6:10 தானியேல் தினமும் 3 வேளை தேவனை நோக்கி முறையிடுகிறதான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஒருவேளை இந்த 9ஆம் மணி வேளை ஜெபிக்கிறதற்கான ஒரு தருணமான ஒரு வேளையாக இருந்திருக்கும். பேதுருவும் யோவானும் தினமும் செய்து வருகிறதை போல இப்போது அவர்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து வருகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் அநேக நேரங்களிலே ஒரு இன்ஸ்டன்ட் பிரேயர் மாதிரி நாம் ஜெபித்து அப்படியே கடந்து செல்லுகிறோம். அப்படியே ஒரு சில வார்த்தைகள் ஜெபித்து நாம் கடந்து செல்லுகிறோம். தமிழிலே ஒரு வார்த்தை இவ்வாறாக சொல்லுவார்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம், ஆமென் என்று சொல்லி. இப்படிப்பட்டதான ஜெபத்தை தான் அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம்.
ஒரு ஸ்பீடாக அப்படியே ஜெபித்து விட்டு கடந்து செல்லுகிறோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே, அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். தேவனோடு கூட நாம் உறவாட வேண்டியது அவசியம். தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டியது அவசியம். தேவனோடு கூட இன்னும் அதிகமான நட்புறவிலே நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனோடு கூட நாம் நெருங்கினதான உறவு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறதற்கு நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. தேவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தை நாம் ஒருபோது நாம் புறக்கணிக்க கூடாது. தேவனோடு கூட நாம் நெருங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜெப வாழ்க்கையில நாம் உயர்கிறவர்களாகவும் முன்னேறுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்றால் மாத்திரமே நாம் அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும். அவரோடு நிலைத்திருக்கும் போது தேவனுக்கும் நமக்குமான உறவு மேம்படுகிறது. ஜெபிக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை வருகிறது. ஜெபத்திற்கான தாகமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. எனவே நாம் தேவனோடு ஒரு அர்த்தம் நிறைந்ததான நேரத்தை செலவிட வேண்டும். அதுதான் இந்த பேதுருவும் யோவானுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். அவர்கள் ஜெப வேளையிலே ஜெபிக்கும்படியாக ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். வசனம் 2-6 வரையிலும் பார்க்கிறதான போது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்திலே பிரவேசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இதிலே கற்றுக்கொள்ள முடியும். இந்த மனிதனை சுமந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவன் பிச்சை எடுக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமர வைக்கிறார்கள். இவனை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை அவனுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். இவனுக்கென்று சொல்லி யாரோ ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் இவன் மீது பரிதாபப்படவில்லை, இவனை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்கிறதை கூட நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இவனிடமிருந்து ஏதோ எதிர்பார்த்து இவனை பிச்சை எடுக்கும்படியாக அவர்கள் அமர்த்தி இருக்கிறதை நான் பார்க்க முடியாது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அவனை சுமந்து கொண்டு வந்து பிச்சை எடுக்கும்படியாக அவனை தேவாலய வாசல் அண்டையிலே உட்கார வைக்கிறார்கள். வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவன் வழக்கத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவன் பிச்சை கேட்கிறதை போல பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கிறதான போது அவர்களிடத்திலும் கேட்கிறான். ஆங்கில வேதாகமம் NIV நாம் பார்க்கிறதான போது இவர்களிடத்தில் இவன் பணம் கேட்டான் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பைபிளை பார்க்கிறதான போது ஏதாகிலும் இவர்களிடத்தில் கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை கேட்டான் என்று நாம் இதில் பார்க்க முடியும். இவன் பிச்சை கேட்டதான மாத்திரத்திலே வசனம் 4 சொல்லுகிறது, இவன் கேட்டதான மாத்திரத்திலே பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். இதிலிருந்து நாம் தியானிக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே ஜனங்களாகிய நாம் அநேக வேளைகளிலே மிகவும் உயர்ந்திருக்கிறதான ஜனங்கள், படிப்பில் மேன்மையாக இருக்கிறவர்கள், பணத்தில் மேன்மையாக இருக்கிறவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், மிகவும் அழகாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டதான மனிதர்களை நாம் பிரித்து பார்க்கிறவர்களாக இருப்போம். யாருமே இந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதான அல்லது ரோட்டோரத்தில் அமர்ந்திருக்கிறதான ஜனங்களை சரியான முறையிலே பார்க்கிறது கிடையாது. ஆனால் இந்த பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். மற்ற விதமான காரியங்களையோ மற்ற விதமான ஜனங்களை இவர்கள் பார்க்கவில்லை. ஒரு அழுக்கு நிறைந்ததான பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதான இந்த நடக்க முடியாத மனிதனை இவர்கள் உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்த்தது மாத்திரமல்ல, வசனம் 4 பகுதி சொல்லுகிறது பாருங்கள். அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். உடனே அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கேட்ட மாத்திரத்திலே உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து அவர்களை நோக்கி பார்க்கிறான். இப்போது இவனுக்கு இன்னும் அதிகமான வாஞ்சை இருக்கலாம் அல்லது ஆசை கடந்து வந்திருக்கும். என்னை பார்க்க சொல்லுகிறார்கள், இன்னும் எனக்கு ஏதாவது பெருசாக கொடுப்பார்கள் என்கிறதான ஒரு எண்ணம் இவனுக்குள்ளதாக வந்திருக்கும். வசனம் 6 சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இப்போது இதில் பாருங்கள், இந்த மனிதன் ஏதோ ஒரு உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் என்றோ இவன் எதிர்பார்த்து இவர்களை நோக்கி பார்க்கிறான். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிறதான பொருட்களும் எங்களிடத்தில் இல்லை, அல்லது நீ எதிர்பார்த்திருக்கிறதான எந்த விதமான காரியங்களும் இல்லை. ஆனால் எங்களிடத்தில் இன்னும் மற்றொன்று இருக்கிறது, அதை நாங்கள் உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பாருங்கள். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். யார் இவனுக்குள்ளதாக இருக்கிறது? இவனோடு இருக்கிறது யார்? நசரேயனாகிய இயேசு. அவர் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து
நடவென்று சொல்லுகிறார். இந்த மனிதன் எதிர்பார்த்திருக்கிறான் ஏதோ கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ நசராகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி. யோவான் 1:46 நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை பிறக்க கூடுமோ? இங்கே பேதுருவும் யோவானும் இந்த இடத்திலே, பேதுரு இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதா அருமையான தேவ ஜனங்களே, இயேசுவின் நாமம் மிகவும் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதான நாமம். இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிறதான நாமம். இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான மாற்றத்தை உருவாக்குகிறதான நாமம். அந்த நாமத்திலே தான் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அந்த நாமத்தை நாம் உறக்க சொல்லுகிறதான போது மாற்றம் ஏற்படுகிறதாக இருக்கும், அற்புதம் நடைபெறுகிறதாக இருக்கும், அதிசயங்கள் நடைபெறுகிறதாக இருக்கும். எனவே அந்த நாமத்தை நாம் சொல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபத்தின் இறுதி ஜெபமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லி நாம் முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார், நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடவென்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்கள், என்ன விதமான ஒரு அற்புதம்! நடவென்று சொல்லி தன்னுடைய கையை பிடித்து அவனை தூக்கி விடுகிறான். பலனற்று செயலற்று நடக்க முடியாத, இனிமேல் இவனுக்கு ஒரு மாற்றம் வராது என்று சொல்லி இருந்ததான இந்த மனிதனுக்கு அவனுடைய கால்கள் சுகமடைகிறது, அவனுடைய நரம்புகள் சுகமடைகிறது, எலும்புகள் பலன் கொள்ளுகிறது. இப்போது அவன் எழுந்து நடந்து துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தி விட்டு அப்படியே அமரவில்லை. மாறாக அவன் பேதுருவோடும் யோவானோடும் தேவாலயத்திலே கடந்து சென்று மறுபடியும் தேவனை உயர்த்துகிறவனாக காணப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதா அருமையான தேவ ஜனங்களே, தேவனை நோக்கி நாம் முறையிடுகிறோம், அவர் அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்களை பெற்றுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்காக நாம் குதித்து எழுந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது மறுபடியுமாக அதே இடத்திலே போய் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்று கடந்து செல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானுமாக இருந்திருந்தோம் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது காசுகளை போட்டுவிட்டு மறுபடியுமாக நாம் ஆலயத்திற்கு கடந்து சென்றிருப்போம். பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் தான் அறிந்து கொண்டதான, உணர்ந்திருக்கிறதான, அனுபவிக்கிறதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அங்கு நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஜெபத்திற்கு பதிலுண்டு என்று அவர்களுக்கு தெரியும். ஜெபம் எப்படிப்பட்டது என்று தெரியும். இந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்து அவன் மீது கரிசனை கொண்டு கருணை காட்டி இரக்கம் காட்டி அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்கிறதான் நோக்கத்திலே அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடவென்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே அநேக விசுவாசிகளும் ஊழியர்களும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் அனுபவிக்கிறதான அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தாமல் கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதர் சுகத்தை பெற்றுக்கொண்டதான மாத்திரத்திலே அவர் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு கடந்து செல்லவில்லை, திரும்பி தன்னுடைய நண்பர்களிடத்திலே கடந்து செல்லவில்லை. மாறாக தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். நான் நினைக்கிறேன், அவனை சுமந்து கொண்டு உட்கார வைத்தார்கள் பிச்சை எடுக்கும்படியாக. ஆனால் அவன் மறுபடியுமாக வீட்டிற்கு கடந்து செல்கிறதான போது சுகம் பெற்றவனாக கடந்து செல்கிறான். தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறதான போது ஒருவேளை இந்த விதமான முடக்குவாதத்தோடு நாம் கடந்து வரலாம். நடக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கலாம், தேவனுக்கு என்று எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் என்று சொல்லி நாம் கடந்து வரலாம். ஆனால் அவருடைய சமூகத்தை நாம் வந்து பார்த்து அவரை நோக்கி பார்த்து வேண்டுகிறதான போது அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் உறக்க விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிறவர் அல்ல. இந்த தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த மனிதன் சுகம் பெற்றுக்கொண்டதான மாத்திரத்திலே அவன் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். கடைசி 2 வசனங்கள் சொல்லுது பாருங்கள். வசனம் 9, 10. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் மற்ற எல்லா ஜனங்களும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்போது இவன் மாத்திரமல்ல,
அந்த தேவாலயத்திலே இவன் பிச்சை எடுக்கிறதான சூழ்நிலையை பார்த்தான எல்லா ஜனங்களும் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாரும் தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அநேகம் பேர் அவனை ஏராளமாக பார்த்திருக்கலாம். அநேகம் பேர் இவனுக்கு ஒவ்வொரு நாளும் பிச்சை கொடுக்க வேண்டும் என்கிறதான கேலி கூத்து செய்திருக்கலாம். அநேகம் பேர் அவனை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி இருக்கலாம். இப்போது அவர்கள் எல்லாரும் வியக்கும் வண்ணமாக, ஆச்சரியப்படும் வண்ணமாக அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறவராக இருக்கிறார். அவனும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அருமையான தேவ ஜனங்களே, கடந்து போன நாட்கள், வருடங்கள் முழுவதும் அநேக விதமான ஏமாற்றங்கள், தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? எந்த இடத்தில் நீங்கள் வீழ்ந்தீர்கள் என்று நினைத்தார்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடமிருந்து ஏதாவது ஒரு சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தள்ளாடுகிறதான கால்களை நிலைவரப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலனற்று இருக்கிறதான சூழ்நிலையிலே பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனோடு கூட ஒரு நெருங்கினதான வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டும். அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடையதான மேம்பாடாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து ஏதாவது சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்காக நாம் வாழும் போது அவரிடத்திலிருந்து நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளதான நாமம். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் அவர்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். அவருடைய நாமம் மிகவும் மேலானது. காற்றையும் கடலையும் அதட்டினதான நாமம். அந்த நாமம் வல்லமை உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தையும் கொடுக்கிறதற்கு போதுமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறது விசுவாசத்தில் வளர்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய செயல்பாடுகள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெளிப்பாடுகள் என்று சொல்லி எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? நாமே அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர், இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்க உதவி செய்தீர். இந்த வருடத்திலே ஆண்டவரே நாங்கள் செய்கிறதான காரியங்களை வாய்க்க செய்வீராக. உம்மிடத்திலிருந்து சில விதமான காரியங்களை எதிர்பார்க்க உதவி செய்யும். உமக்கென்று அநேக விதமான காரியங்களை செய்கிறதற்கு உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். என்னுடைய விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ணுவீராக. விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க. நம்ம எல்லாரும் சமர்ப்பித்து ஜெபிக்கும் போது இந்த மாதத்திலே திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடலாமா? நல்ல ஆண்டவரையுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளதாக கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கவலைகள், கண்ணீரின் அனுபவங்கள் என்கிறதான கேள்விகளோடு யாராவது இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுவிப்பீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ நன்மையினால் கத்த நிரப்பும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரோடும் கூட வழிநடத்துவதாக. ஜெபத்தை கேட்டபடியான ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சித்தான சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடையதான அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். காட் பிளஸ்.